இன்னைக்கு என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. எதனாச்சும் ஒரு இண்டோர் பிளான்ட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ ஸ்னேக் பிளான்ட்டை விட பெரிய இண்டோர் பிளான்ட் எதுவும் இருக்காது. ஸோ ஆனால் என்ன பண்ணா அவருக்கு வந்துட்டு இந்த ஸ்னேக் பிளான்ட்ல ட்ராஃப் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய ட்ராஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுவும் ஒரு வகையான ஸ்னேக் பிளான்ட் தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ லாங்காக வளரும், இந்த மாதிரி நிறைய வரும். இந்த ஸ்னேக் பிளான்ட் பார்த்தாக்கா அதிகபட்சம் வந்துனாக்கா ஒரு ஒரு 6 to 7 inches தான் வளரும். சுற்றி நீ என்ன தொட்டி வச்சிருக்கீங்களோ அந்த தொட்டி ஃபுல்லாக வந்துடும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருப்பேன். இது வந்து புத்தருடைய ஃபேஸ். இது வந்து அழகான ஒரு பாட். இது பாருங்க. ஸோ இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்கா கொஞ்சோண்டு மண்ணும் கொஞ்சம் கோகோ பிட்டை வச்சு பண்ண போகிறோம். அப்போ தான் ரூட்ஸ் நிறைய வரும், சீக்கிரமாக வளரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கிஃப்ட் கொடுத்தோம்னாக்கா அது காலத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். இது இண்டோர் பிளான்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்துட்டு அவங்களோட சுற்றுச்சூழல் அந்த எந்த ரூமில் வைக்கிறாங்களோ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஸ்னேக் பிளான்ட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த இண்டோர் பிளான்ட்ஸ்க்கும் அந்த தன்மைகள் இது வளர்ந்த பிறகு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செடி இந்த இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கோம். ஆக்சுவலாக நான் அவங்ககிட்ட அப்டேட் கேட்பேன். நான் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். அப்போ நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வந்து கோகோ பிட், இந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் நார் கொஞ்சம் மண் இதெல்லாம் சேர்த்து இருக்கக்கூடியது பாருங்க. இதில் வந்து எதுக்காக இது மாதிரி பண்ணாங்க, இது வந்து ரூட்ஸ் வந்து ஃப்ரீயாக போகும். இதில் ஈரப்பதம் எப்போவுமே இருக்கும். மாதத்துக்கு ஒரே வாட்டி தண்ணி விட்டிங்கன்னா கூட போதும் இந்த மாதிரி ஸ்னேக் பிளான்ட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப தனித்துவமான ஒரு செடி இது. இது வந்து இப்போ வச்சிடலாம். கொஞ்சம் சென்டர் பண்ணிட்டு வச்சோம்னா சுற்றி இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 months இதில் பக்கத்தில் ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இது வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் கார்லிங் அப்படியே ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே சுற்றி வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் கொடுங்க. நம்ம வந்துட்டு இந்த டீ கப்பு, வால் கிளாக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதே சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். இது வந்துட்டு நம்மளுக்கு வீட்டில் இந்த அமைதியை கொடுக்கும். இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ் பார்க்குற இடமெல்லாம் வீடு சுற்றி நம்ம எங்கெல்லாம் இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ தான் இந்த கலாச்சாரம் நிறைய வந்துட்டு நம்ம ஊருக்கு இப்போ தான் இண்டோர் பிளான்ட்ஸ் பற்றிலாம் தெரிய ஆரம்பிக்குது. சுற்றி நம்ம வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாம், தப்பே கிடையாது. அவ்வளோதாங்க. இது ஒரு புத்தர் ஸ்டாச்சுவோட நம்மளுக்கு ஒரு செடி ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் தேவைப்பட்டுச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.